போறேன். நீ தக்காளி வந்த மாதிரி ஆடும். எங்க புச்சி நிறுத்து லாக் பண்ண தெரியும். டேய் யா மாலை கட்டே சக்காலத்தி கேட்ட ஒரு ஆளு ரெண்டு வர கபம் இருந்தா என்ன இருந்தா தர பத்திரம் சிரிவித்து நிறைய மாத கர்ப்பியா இருக்கா அந்த குழந்தை பிரிக்க கூடாது அந்த குழந்தை கரோடு வைக்க வேண்டும் தகுந்தால கூப்பிடுறீங்க ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா ஐயா நீண்ட நாளாக கனவு கண்டது படைக்க போகிறது. ஐயா ஆனால் இப்போது நாட்டு மகாராணி நிறை மாத கர்ப்பமாக இருக்கிறார். அம்மா கோவப்பட்டுங்கிறாங்க. நீ போய் என்னன்னு கேளு. ஆகட்டும். அப்படியா என்னுடைய அக்காவுக்கு குழந்தை அதை காலத்தை வைத்து என்னுடைய அக்காவுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை காலத்தை வைத்து என்ற 2வது பக்கத்தில் செய்து வைத்தார்கள். அப்படி பாலகட்டை சக்காலத்தை விடவில்லை நிறைவாத கருமையா இருக்கா அந்த குழந்தையை பிறக்க கூடாது அந்த குழந்தையை கருவோடு விலைக்கு விட்டோம். உள்ளத்திலே பகை உதட்டிலே உறவு வைத்து நீண்ட காலமாக பிள்ளை பேர் இல்லாத உன் தங்கை உனது அக்கால் ஆனால் இப்போது நிறைவாத கர்ப்பம் இந்த கர்ப்பத்திலே ஆணாக பிறந்து விட்டால் அவன் தான் இந்த நாட்டுக்கு சொந்தனாகவா ஆனால் உன் கருவிலை உதித்த ஒரு பலன் சொந்தமாக்க முடியாது. அதற்காக என்ன திட்டம் இந்த குடும்பத்தை அழிக்கிறேன். அப்படி நான் அழிப்பதாக இருந்தால் உனக்கு நான் உதவி செய்வதாக இருந்தால் அதனால் எனக்கு என்ன பலன்? ஆவது பெண்ணால் அழிவது பெண்ணால் சாவது பெண்ணால் தகவல் என்றால் ஒரு பெண்ணிட்டால் இதே விரலால் சித்தை கிழக்கலாம் ஆனா இதே விரலால் வீடத்தை வைக்கலாம். சைலண்ட் பாபுக்கு பல்லுல விஷம் தேனுக்கு கொடுக்கல விஷம் இளரசிக்கு உடம்பெல்லாம் விஷம். ஒரு செருப்பானது அது கச்சு போட ஒரு ஈர்த்தம் கிடையாது அதை நான் டோட்டலா மாத்திரவே. அப்படி பொழுது இந்த நாடு வேண்டுமா நகர வேண்டுமா பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா என்ன வேண்டுமோ கேளுங்க இந்த இளரசி அள்ளி அள்ளி தருவுங்க. நாடில் இருக்கும் பொன் பொருள் அத்தனை உனக்கு தேவையில்லை. ஆனால் சரியான நேரத்திலே நான் எதை கேட்டாலும் தடையில்லாமல் தருகிறேன் என்று தளபதியாரே இதே விரலாய் விடுத்தி வைக்கலாம் இதே விரலாய் விசத்தை கலக்கிறார் சொல்லுங்களே. இப்பொழுது நீங்க எந்த நேரத்தை கேட்டாலும் தட்டாமல் தடையில்லாமல் தருவா இந்த இளரசி இதுவே சத்தியோ அப்படியே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை அழிப்பதற்கு சரியான திட்டத்தை தீட்டுகிறேன். உனக்கு என்ன ஒரு ஆட வண்டி என்ன ஒரு அகமா வண்டி யாரவள் என்னுடைய மூத்த அக்கா அப்படி வந்து வாழ்க்கை பெறுவது என்று மரியாதை வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் 10 வருஷமாக குழந்தை காத்து வைத்து 2வது வைத்தாலே இதுக்கப்புறம் தான் இதுல யாரு ஹீரோ இது யாரு ஜீரோ என்று தெரிய போது நான் யார் எப்பேற்பட்டவள் என் பெண் குலத்தின் என்ன இந்நாட்டில் இளைய மகாராணி அப்படி அவளுடைய வயிற்றில் குழந்தை பிறக்க விடுவேடா விட்டுதான் விடுவேடா இருக்கட்டா இருக்குல்ல எனக்காச்சும் ஒரு பழிக்கையுடைய கலவி பள்ளிக்கட்டா அன்னைக்கு வச்சுக்கிறேன். இப்பொழுது போறேன் தமது திட்டத்தை தளபதியா தீட்டி இருக்கிறாரு அந்த திட்டத்துக்கு நான் அது
10 காலங்கள் பிள்ளை இல்லாத பாவத்தான் என் தங்கை இளையவளை திருமணம் செய்து கொண்டு வந்தேன். அவளோ அன்று நாடு நகரம் வீடு வாசல் அனைத்தும் எனக்கு பிறக்கும் குழந்தைக்கே சொந்தம். எனக்கு சத்தியம் செய்து கொடு அடி என்று கேட்டார். அப்படியே சத்தியம் செய்து கொடுத்தேன். 10 ஆண்டு காலங்களாக பிள்ளை வரமில்லை என்று அழுது கொண்டிருந்தேன். அப்போதெல்லாம் பிறக்காத இந்த குழந்தை எனக்கு இப்போது தேவையா? உடன் பிறந்தவள் பார்த்தேனா வாழ்க்கை கெடுத்து விட்டாள் என்று நினைப்பாளா நம்முடைய தகுதி? எயிலே ஒரு காலம் உன்னை நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன் வயிற்று மகனோ மகளோ பிறக்க வேண்டும். இந்த நாட்டில் சொந்தம் கொண்டாடும் என்று நினைத்தேன். 10 ஆண்டு காலங்களாக காத்திருந்து இப்பொழுது எனக்கு பிள்ளை எயிலே எயிலே